ஜெய் ஸ்ரீரமணாய. பகவான் ஸ்ரீ ரமண மகிழ்ச்சி பக்திஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம். இன்று ஜனவரி 6 செவ்வாய்க்கிழமை. அன்பே சிவம் அறிவே ரமணம், வேலை தானே நடக்கும் என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம். தூக்கத்திலும் தியானத்திலும் மனம் அதன் இருப்பான ஆத்மாவில் ஒடுங்கும். இதற்கு மனோலயம் என்று பெயர். தூக்கமும் தியானமும் சுகமான உணர்வை தர மனோலயமே காரணம். ஆனால் தூக்கம் தியானம் முடிந்தவுடன் மனம் ஆத்மாவிலிருந்து வெளிப்பட்டுவிடும். இதுவே துக்கம். ஆத்மாவை தவிர மனிதர்க்கு தனி இருப்பில்லை. ஆத்ம விசாரத்தாலோ அல்லது இறைவனிடம் சரணாகதி அடைந்தோ மனம் முழுமையாக நாசமடைய வேண்டும். வேலை செய்யும் மனம் நாமல்ல. மனம் ஆத்மாவின் ஒரு கருவி. ஆத்மா எஜமானன். இந்த உண்மையை நாம் உணர்ந்தால் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் விதிக்கப்பட்ட வேலைகள் யாவும் தானே நடக்கும். The work will happen on its own. During sleep and meditation, the mind merges in its true essence, the self, Atman. This is called Manolaya, dissolution of the mind. Manolaya is the reason why sleep and meditation provide a pleasant feeling. However, as soon as sleep or meditation ends, the mind emerges from the self. This is the cause of suffering. The mind has no separate existence apart from the self. Through self-inquiry or surrendering to God, the mind must be completely annihilated. We are not the mind that performs the work. The mind is merely a tool of the self. The self is the master. If we realize this truth, all the ordained tasks will happen on their own, whether we like it or not. ஓம் தத் சத். நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம். அன்பர்களே, வணக்கம், நன்றி.